ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ, வெல்கம் டு கிரேசி ட்ராமா. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஃபேண்டசி ட்ராமாவோட 5வது எபிசோட் தாங்க. போன எபிசோடோட கடைசியில் சென்சிஸா கூட சண்டை போட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அடிபட்டிருந்தது. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவை தூக்கி அந்த டேங்குக்குள்ளேயே இறக்கிட்டானுங்க. சுற்றி எல்லாமே அந்த தாமரை பூ, அப்புறம் தாமரை தண்டு, தாமரை சீடு எல்லாமே போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, எதுக்காக இப்படி இதெல்லாம் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ தான் அந்த தாத்தா சொல்கிறாரு, அதாவது இளவரசர் ஹீரோவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது அவரோட உடலையும் அவரோட உடம்பு சதை எல்லாத்தையுமே தாமரை தண்டு அப்புறம் தாமரை விதைகளால தான் உருவாக்கியிருக்காரு. அதனால நம்ம ஹீரோவுக்கு அடிபட்டா இது ரெண்டையுமே வச்சு தான் சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவனுக்கும் காலையில் எழுந்திருக்கும் போது சரியாயிருது. நம்ம போலீஸ் ஃப்ரெண்ட் என்னடானா கால் மேலே ஹீரோக்கு ஹீரோ மேலே காலை போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். தூக்கி போட்டுட்டு அவன் எந்திரிச்சு உட்காந்துட்டான். ஹீரோயினும் அங்கேயே தான் படுத்திருந்திருக்கா போல. சரி எல்லாம் சரியாயிருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு சரி அடுத்த வேலையை பார்ப்போங்கிற மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன வேலை வந்திருக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிடுறான். அந்த சமயத்துல நம்ம இளவரசர் அந்த குருவியோட ரூபத்துல வந்து ஒரு பேப்பரை போட்டு போறாரு. என்னன்னு எடுத்து பார்த்தப்பறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது. சென்சிசா சாகிறதுக்கு முன்னாடி மலை அப்படின்னு என்னமோ ஒன்று சொல்லியிருப்பான் இல்லையா? அது என்னன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி சென்சிசா நரகத்தோட அரசனுக்காக சண்டை போட்டு நம்ம ஹீரோ கிட்ட தோத்துருப்பான் இல்லையா? அப்ப அவனோட மந்திர சக்தியும் அவன் மந்திரத்துக்காக யூஸ் பண்ண அந்த விஷயங்களை வந்து இதுக்குள்ள வந்து அந்த விஷயங்களை எல்லாத்தையும் அந்த மலையில உள்ள ஒரு மந்திர பெட்டி மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்குள்ள வச்சு அடைச்சு வச்சிருப்பான். அதுக்குள்ள நம்ம சென்சிஸாவுமே அந்த பொருளையும் உள்ள அவனோட சக்தி எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு கூடவே ஒரு சாக்லேட் மாதிரி ஒன்று போடுறான். அதை நம்ம ஹீரோ வந்து பார்க்கல. அவன் எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு இதெல்லாம் பண்ணுனா எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறியா? எல்லாம் திரும்ப வரும் அப்படின்ற மாதிரி அப்போவே சொல்லியிருந்திருப்பான். அது இப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஞாபகமே வருது. இப்போ போலீஸ் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்குறான். அந்த பந்தரப்பெட்டியை பார்த்தா உள்ளே இருந்து கண்ணு மாதிரி என்னமோ வருது. அதை பார்த்து நம்ம ஃப்ரெண்டு வேற பயப்படுறான். சரின்னு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள அந்த வால் இல்லை. அதுதான் நம்ம இப்போ அவன்கிட்ட இருக்கு. அதான் அந்த 2வது வில்லன் கிட்ட இருக்கு. உள்ள ஒரே ஒரு சாக்லேட் தான் இருக்கு. இது என்னடா அப்படின்னு எடுத்து பார்த்தா உள்ள இருந்து நிறைய சாக்லேட்டா கொட்டிக்கிட்டே இருக்கு. அந்த சாக்லேட்டுக்குள்ள இருந்து ஒரு குட்டி பையன் பையன் மாதிரி ஒரு ஆவி வருது. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவனுங்களும் கூட்டிட்டு வந்து அந்த கண்ணாடி பேய் இருக்குல்ல, அங்க வந்து உட்கார வச்சிருக்கானுங்க. இவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாக்லேட்டு அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து அதில் பொடியை தூவிட்டு அதை அவனுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, உன்னை யார் இங்கே வச்சது? சென்சிசாவா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். எதுக்காகன்னு கேட்கும்போது உங்களுக்காகங்கிற மாதிரி கை காட்டுறான். எனக்காகவா? ஏன் என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு கேட்டோடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஹூ இன்கோ அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பேரை சொல்கிறான். யார் இது அப்படின்னு கேட்டால் அதுதான் நம்ம செகண்ட் வில்லனோட பேர். சரின்னு சொல்லிட்டு சரி இந்த பேரில் யார் இருக்கா என்னன்னு விசாரி அப்படின்ற மாதிரி நம்ம போலீஸ் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அவனை அனுப்பிச்சி வச்சிடறான். அவனை அனுப்பிச்சிட்டு இந்த சின்ன பையனையும் பார்க்குறான், கண்ணாடி ஃப்ரெண்டையும் பார்க்குறான். வேகமாக அவன்கிட்ட போய் உனக்கு இந்த கம்ப்யூட்டர்லாம் யார் வாங்கி கொடுத்தா? நீங்கள் தான். சரி ஓகே. அப்போ உனக்கு இது தொடர்ந்து வேணும்னா இதுக்கு ரீசார்ஜ் எல்லாம் பண்ணணும்னா நீ என்ன பண்ணுறனா இந்த பையனை பார்த்துக்கிறேன். இவன் தான் இனி உன்னோட குட்டி தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறான். சரி பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்கிறான். அவன் போன உடனே இவன் என்னடானா பக்கத்தில் வந்து எனக்கு உச்சா வருது, பாத்ரூம் போகணும், என்னை கூட்டிகிட்டு போக அப்படின்ற மாதிரி நிற்கிறான். இந்த கண்ணாடி பையனால கத்துது, இங்கே பாரு இவனை பாத்ரூம்லாம் கூட்டிகிட்டு போக சொல்கிறான் அப்படின்ற மாதிரி. இந்த சைடு நம்ம போலீஸ்காரனுமே போய் அவனோட இப்போ உள்ள ஃபோட்டோ அப்புறம் பழைய ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவன் மேலே ஒரு கேஸ் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி என்ன கேஸு அப்படின்னு விசாரிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த சைடு அந்த பொண்ணோட அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷனை விட்டு போகவே மாட்டேங்கிறாரு. எனக்கு என் பொண்ணு வந்தாதான் நான் போவேங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. போலீஸ் இன்ஸ்பெக்டருமே வந்து சொல்லி பார்க்குறாரு. நீங்கள் போங்க சார், நாங்கள் தேடிக்கிட்டு தான் இருக்கோம், ஏதாச்சும் விவரம் தெரிஞ்சால் ஃபோன் பண்ணுறோங்கிற மாதிரி. இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. என் ஒரே பொண்ணு சார், நானும் அவளும் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாரு. அந்த சமயத்தில் அவருக்கு வந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இருக்கிற இடம், உங்கள் பொண்ணை கடத்தினவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் போலீஸ்க்கு சொல்லாமல் வாங்கன்னு. யாருன்னு பார்த்தா நம்ம வில்லன் தான். அவன் கால் பண்ணி அவனை வர வச்சிடறான். இந்த சைடு அந்த வில்லனை பற்றின
அ வில்லனுக்கு எதிரா போராடின ஒரு லாயர கூட்டிட்டு வந்து அவன பத்தின எல்லா விவரத்தையுமே கேட்குறாங்க. 15 வயசுல 16 வயசுல ஒரு பொண்ண வந்து அடிச்சே அவன் வந்து சாகடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி. எதுக்குன்னு கேட்கும்போது, "காதல் தான் வேற என்ன?" அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது அந்த பொண்ணு அவங்க தாத்தாவ மட்டும் தான். லவ்வுக்கு ஒத்துக்கிறலேன்னு சொல்லிட்டு ஒரு பூஜாடிய வச்சு அடிச்சே சாவடிச்சிருக்கான். அதே அந்த இதுலயே வந்து அவங்க தாத்தாவுமே இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவன புடிச்சு ஆ போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து குடுத்துருக்காங்க. அவனும் கொஞ்ச நாள் தான் இருந்திருக்கான் உள்ள. பணக்காரன் இல்லையா? அதனால சீக்கிரமாவே வெளியில வந்துட்டான். அப்போ சரின்னு சொல்லி அவன பத்தி விசாரிக்கணும்னு அவங்க வீட்ல முன்னாடி வேலை பார்த்த ஒரு லேடிட்ட விசாரணை பண்ணுவோம்ன்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி வர்றானுங்க. வரும்போது தான் நம்ம போலீஸ் ஃப்ரெண்ட் ரொம்ப சோகமா இருக்கான். "என்னாச்சுடா? ஏன் சோகமா இருக்கன்னு?" கேட்கும்போது, "எங்க அப்பா தான் இந்த கேஸ்ல ஆ நீதிபதியாவே இருந்திருக்காரு. அவரு நீதிபதியா இருக்கும்போது தான் இந்த கேஸ் வந்திருக்கு. அவரு எப்பவுமே ஒரு கேஸுக்கு ஒரு கேஸுக்காக தீர்ப்பு சொல்லும்போது வருத்தப்பட்டதில்ல. ஆனா இந்த கேஸுக்கு அப்புறம் ரொம்பவே வருத்தப்பட்டாரு. சாகும்போது மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வருத்தப்படுறான். சரின்னு சொல்லி அந்த லேடிய போய் பார்க்கலான்னு அவங்க ஒரு மாதிரி பயந்துகிட்டு தான் பேசுறாங்க. நீங்க இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, அவன் ரொம்ப பணக்காரன். அவன் எதுக்காக ஒரு சில மாந்திரீக முறைகள எல்லாம் கத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அதாவது சென்சிசாவுக்கு வந்து நெறைய மந்திரம் சம்பந்தமான எல்லாத்தையுமே கத்து வச்சிருக்கான் போல. அத எதுக்காக கத்துக்கிட்டான்? அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான், அந்த லேடி சொல்லுது. அதாவது அவன ஜெயிலுக்குள்ள போட்டாங்க இல்லையா? அந்த சமயத்துல, அந்த இறந்து போன பொண்ணோட தாத்தா வந்து ரொம்ப அவன பயமுறுத்தியிருக்காரு. "நீ இங்க எப்படி வேணா இருக்கலாம். ஆனா நீ நரகத்துக்கு வந்தா உன்ன நான் சும்மா விடமாட்டேன். உன்ன நான் எப்படிலாம் உனக்கு தண்டனை வாங்கி குடுப்பேன் தெரியுமா? நான் அங்க இருக்கிற நான் கடவுள்கிட்ட முறையிட்டு உன்ன கண்டிப்பா பழிவாங்க வப்பேன்." அப்படி இப்படின்னு ரொம்ப சொல்லியிருந்திருக்காரு. அதோட அவங்க அப்பாவுமே ஒரு மந்திரவாதிய கூட்டிட்டு வந்து அவரோட ஆன்மாவ ஒரு மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் மாரி ஒண்ணுல புடிச்சு அடைச்சு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் சென்சிஸா இந்த மந்திரங்கள் மேல, எல்லாத்து மேலயுமே ரொம்ப ஈடுபாடு வந்து அத எல்லாமே கத்துக்க ஆரம்பிச்சிருக்கான். அதனால எல்லாத்தையுமே வந்து அவன் மாத்தி அமைக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அதாவது அவன் வேலை பார்க்குற இடத்துலயுமே சரி, எல்லாத்துலயுமே அந்த மந்திரத்த வச்சு தான் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் அவங்க அப்பாவையுமே மிரட்டியிருக்கான். அவங்க அப்பாவுமே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பண்ணாதீங்க பண்ணாதப்பா அது தப்பு அப்படின்ற மாதிரி. ஆனா இவன், நீங்க என்ன வேணா பண்ணி பாருங்க. அது நடக்குதா? அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போயிருந்திருக்கான். அத இந்த லேடியுமே கேட்டிருந்திருக்காங்க. அதெல்லாம் இப்ப சொன்னோனே, அப்ப இவன் தான் எல்லாத்துக்கும் பின்னாடி இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு சந்தேகம் வருது. இங்க என்னடான்னா, அந்த பொண்ணோட அப்பா ஒருத்தன அடி அடின்னு அடிச்சு பொளந்து கூட்டிட்டு வர்றாரு. என்னன்னு பார்த்தா, இவன் தான் என் பொண்ண கடத்தியிருக்கான் அப்படின்ற மாதிரி. எதனால அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு யாரோ ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்றான். இத எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட இவன் சொல்லும்போது, இந்த அந்த பையன் ஒளிஞ்சிருந்த வீடு வந்து இவன் பேர்ல இருக்கு. அதாவது நம்ம செகண்ட் வில்லன் பேர்ல. அந்த வீடு எந்த வீடுனா, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அந்த பொண்ண அடிச்சு கொன்னான் இல்லையா? அந்த வீடு. இப்ப அவன கூப்பிட்டு விசாரிக்கணும். அவன் வீடு தானே அப்படின்னு சொன்னோனே, இவன் என்ன சொல்றான்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் அந்த வீட வாங்குனேன். ஆனா இப்படி ஒருத்தன் அங்க இருப்பான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். நம்ம போலீஸ் ஃப்ரெண்ட் உடனே கேட்குறான். நீங்க எதுக்காக அந்த வீட வாங்கணும்? அப்படின்ற மாதிரி. நான் எதுக்காக வாங்கணும்னா, அது ரொம்ப நல்ல ஏரியால இருந்தது. அதனால தான் வாங்குனேன். அப்படின்னு சொன்ன உடனே, "ஓ! அப்படியா? சரி ஓகே. நீங்க போகலாம்." அப்படின்ற மாரி. "என்னங்க போ சொல்றீங்க?" அப்படின்னு நம்ம போலீஸ் ஃப்ரெண்ட் கேட்டோனே, "நம்ம அவனெல்லாம் விசாரிக்க முடியாதுய்யா. அவன் பெரிய ஆளு. அவன் மேல எந்த ஒரு இதுவுமே இல்லாம நம்ம எப்படி அவன வச்சு விசாரிக்கிறது?" அப்படின்னு சொல்லி வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து அவன பார்க்குறான். பார்த்துட்டு, "நீ தான் அவங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலலாம் ஒழுங்கா நிறுத்திடு. அந்த பொண்ண எங்க வச்சிருக்கன்னு சொல்லு." அப்படின்ற மாதிரி கேட்டோனே, இவன் என்னடான்னா, "நீங்க என்ன யார நெனச்சு பேசுறீங்கன்னு தெரியலையே." அப்படின்ற மாதிரி தெரியாத மாரியே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்னடான்னா, "உன்னோட இளவரசரோட அந்த சக்திகளையும் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏதோ காயின் மாரி ஒண்ணு இருக்குமாமே, அதையும் பார்க்கணும். நீ இவ்ளோ சின்ன பையனா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்பையிலருந்து இவன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறான். யாரு? நம்ம அந்த போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? அவன விட்டு இவன ஃபாலோ பண்றான். என்ன பண்றான்னு பாருன்னு. இவன் என்னடான்னா, டிப் டாப்பா கிளம்பிட்டு வந்து அ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறான். ஒரு பப்பு மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு மூலையில போயி நின்டு அந்த ரெட் கலர்ல இருக்கும்ல ஒரு பாக்கெட். அந்த பாக்கெட்ட வச்சு எரிக்கிறான். எரிச்ச உடனே போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுவும்
அது யாருன்னு பார்த்தா அந்த அந்த ரெட் கலர் பேய் இருக்குல்ல முன்னாடி வந்துச்சே, அந்த ரெட் கலர் பேய். அது நேரா எங்க வருதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட தான். நம்ம ஹீரோயின் அப்பதான் அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியில போவா. தாத்தா கிட்டலாம் நல்லா பேசிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி. இப்ப என்னடான்னா திருப்பி பேய் பிடிச்ச மாரி நடந்து உள்ள வர்றா. உள்ள வந்து நம்ம தாத்தா பார்த்துட்டு, "என்னம்மா எங்க போற? என்னாச்சு? எதையும் வச்சுட்டு போயிட்டியான்னு?" பின்னாடியே வர்றாரு. ஆனா என்னடான்னா, இவ திரும்பி பார்த்து மொறப்பா பாருங்க. யாருன்னு பார்த்தா அது அந்த அ சிவப்பு கலர் பேய் தான். தாத்தா பார்த்து பயந்துடுறாரு. இந்த இவ உடம்புக்குள்ள இருந்துட்டு அந்த பேய் என்ன செய்யும்னா, குடுகுடுன்னு ஓடி போய் கீழ குதிக்கிறதுக்கு பாக்குது. நல்ல வேளை, அந்த சமயத்துல நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திர்றான். அந்த பேய பார்த்தோனே இவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அது இவனோட வேலை தான்னு சொல்லிட்டு. சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான். எங்க இருக்கான்னு சொன்னோனே, இந்த மாரி இங்க இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரா வர்றான். இவன் என்னடா இங்க வந்துட்டான் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டும் உள்ள வந்து பார்க்குறான். வந்து பார்த்தா இவன புடிச்சு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். "இத பாரு, எதுனாலும் என்ட்ட விளையாடு. என்ன சுத்தி இருக்கவங்கள்ட்ட தயவு செஞ்சு விளையாடாத." "ஓ! உனக்கு என்ன அந்த பொண்ணு மேல அவ்ளோ ஆசை?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவுறானுங்க. "முடிஞ்சா என்ன வந்து அடிடா, என்ன பண்ணணுமோ பண்ணுங்கடா" அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோவ கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, "எதுக்காக அவன பப்ளிக்ல எல்லாம் நீ போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? தேவையில்லாத பிரச்சனை பண்ற. விட்ரு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல நம்ம போலீஸ் ஃப்ரெண்டு ஒண்ணு காட்டுறான். ஒரு ஆடியோவ. என்னன்னா, அங்க உள்ள இவனுங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் வாய் விட்டுருப்பான். இந்த மாதிரி நான் தான் அனுப்பிச்சு வச்சேன் கொலை பண்றதுக்கு. அவனுங்கள கொலை பண்ணதும் நான் தான். அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள வாய் விட்டுருப்பான். அத எல்லாத்தையுமே அவன் இப்ப ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். அத வச்சு நம்ம அவனோட வீட்ட சோதனை போடுறதுக்கு கண்டிப்பா ஆர்டர் வாங்கிரலாங்கிற மாதிரி சோதனை போடுறதுக்கு ஆர்டர் வாங்கிட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது என்னதுன்னா, அந்த முன்னாடி அந்த தாத்தாவோட ஆவிய அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல, அந்த ஒரு மெழுகு ஸ்டாண்டு மாரி. அந்த ஸ்டாண்ட எடுத்துட்டு வந்து குடுத்துட்டாங்க. "இத வச்சு நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. ஆனா சீக்கிரம் குடுத்துரு" அப்படின்ற மாதிரி. அவனும் அத வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கான். இப்ப தான் இவனுங்களுக்கு ஒரு சில விஷயம் புரியுது. இவனுங்க என்ன பண்றானுங்க அப்படின்னு சொல்லி அந்த மேப்ப வச்சு பார்க்கும்போது தான், எல்லாத்தையும் எந்தெந்த இடத்துல கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அவனுக்கு புரியுது. அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி சென்சிஸா என்ன பண்ணுனானோ, அதவே இப்ப இவன் கரெக்ட்டா எந்த ஒரு பிரச்சனையும் வந்துராம பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கான எல்லா வேலைகளையுமே இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இவங்களுக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. ஆனா இந்த கோடு வந்து இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல. இன்னுமே வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்கு. அடுத்து அவன் அத எங்க நடத்துவாங்கிறதுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ, அத எல்லாத்தையுமே இவங்க கோடு போட்டு வச்சுட்டு, இத இனிமே சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு இவன் என்னடான்னா, நரகத்தோட ராஜாவ பார்க்கறதுக்காக வந்திருக்கான். எல்லா வேலைகளும் சீக்கிரமாவே முடிஞ்சுகிட்டு இருக்கு. உங்கள இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நான் சீக்கிரமா எல்லா வேலைகளையும் நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்படி எப்படி அவன மடக்க போற அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்கு. ஆனா நீங்க மறந்துறக்கூடாது. என்னோட சாவுக்கு பின்னாடி என்ன என்ன நீ என்னோட சாவுக்கு பின்னாடி கண்டிப்பா என்ன நீங்க அங்கேருந்து காப்பாத்தணும். அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதாடி சாவுக்கு அப்புறம் இவன் நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலைகள் எல்லாம் பண்றான் போல. ஆனா இந்த சைடு என்னடான்னா, அந்த சிவப்பு கலர் ஆவி இருக்குல்ல, அது வந்து ஹீரோயினுக்குள்ள என்னமோ பண்ணுது. என்ன பண்ணுதுன்னு தெரியல. வந்து எதையோ ஊதுது. நம்ம ஹீரோயின் வயிறு பெருசாகுற மாரியும், சிறுசாகுற மாதிரியும் என்னமோ நடக்குது. நம்ம ஹீரோயின வச்சு தான் அடுத்து ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கான். அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு நடந்த எல்லா விஷயங்களையுமே எ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். எ என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவன்ட்ட பேசிட்டு, சீக்கிரமாவே இது முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அவனுமே சீக்கிரம் முடியணும். முன்னாடி நடந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நடந்துறக்கூடாது. நான் இந்த உலகத்துக்கு வந்தா நீ கேட்டத கண்டிப்பா நான் பண்ணி குடுப்பேன். அப்படின்ற மாதிரி இவனுக்கு வாக்கு குடுத்துர்றான். சரின்னு சொல்லிட்டு இதோட இந்த எபிசோடோட 5வது எபிசோட் முடியுதுங்க. அடுத்து வர்ற எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.